அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவில் பார்க்க போகிறது மரியாதைக்குரிய எச். ராஜா அவர்கள், தர்ம போராளி, பாஜகவுடைய தர்ம போராளி எச். ராஜா அவர்களுக்கு திடீர்னு ஒரு டிவி டிபேட்டில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனை, அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய பாஜக நிர்வாகிகள், இன்னும் சொல்லப்போனால் திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட எல்லாரும் பேர் நலம் விசாரிக்கிறாங்க. அவருக்கு பேராலிசிஸ் அட்டாக் வந்திருக்கு, அதாவது பக்கவாதம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. ஸோ அந்த பிரச்சனையினால் அவரால் லெஃப்ட்டு ஹேண்டை தூக்க முடியல, அது இடது கையை அவரால் பயன்படுத்த முடியல, இடது காலும் செயலிழந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரால் ரொம்ப சரளமாக ஒன்றும் அது பேசுகிறாங்கன்னா ஓரளவுக்கு பேச்செலாம் இருக்குது, அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நடக்க முடியல, எழுந்து உட்கார்ந்து நடக்கிறது அவரால் முடியல. வலது கையை அசைச்சு தான் அவர் பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் பேசுகிறாரு. நம்முடைய அன்பு சகோதரர், முன்னாள் மாநில தலைவர், வருங்கால மாநில தலைவருமான அண்ணாமலை அவர்கள் சந்தித்து சமீபத்தில் அவர் பேசியிருந்தார். கூட எஸ்.ஆர். ராஜா அண்ணன் இருந்தார், கூட சில நிர்வாகிகள் இருந்தாங்க. ஸோ அவங்க பேசும்பொழுது எச். ராஜா அவர்கள் வலது கை அசைச்சு தான் கை குலுக்கி அவங்க பேசினாங்க. அண்ணாமலை கூட சொன்னார், நீங்கள் 2.0 வரணும் அப்படின்னாரு. இல்லை அது 2.0 அப்படின்னு திருத்தம் சொன்னாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் அரசியலில் வரணும் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும், ஆனால் எச். ராஜா அவர்கள் திரும்பவும் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. இனிமேல் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம போராளியாக, ஒரு பிஜேபியில் மேடை பேச்சாளராக அவர் மறுபடியும் பேசுகிறதுன்றது முடியாத காரியம். அப்படியே பேசினாலும் அவர் கலைஞர் அவர்கள் சக்கர நாற்காலில் அமர்ந்து கொண்டு அவர் எப்படி மீட்டிங்லாம் அட்டன் பண்ணாரோ அந்த மாதிரி தான் எச். ராஜா அவர்கள் இனிமேல் பண்ண முடியும். பேசுகிறது கூட அந்த மாதிரி இருக்க முடியும். ஏற்கனவே அவர் ஆக்டிவாக இருந்தபோதே அந்த பேச்சு பெருசாக ஈடுபடலை. இப்போ களம் மாறிடுச்சு, அதனால் அவருடைய பேச்சுக்கள் ஈடுபடுமான்னு தெரியாது. அதனால் இனிமேல் அவருக்கு எலெக்ஷனே நிற்க போகிறதில்ல. எச். ராஜா அவர்கள் எலெக்ஷன் நிற்க போகிறதில்ல, அது ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ அவருக்கு பெரிய போஸ்டிங்கும் கொடுக்கல. கவர்னர் போன்ற போஸ்டிங்கும் ஏற்கனவே அவர் கொடுக்கணும் நான் பரிந்துரை பண்ணியிருந்தேன். அதை சரியாக அவங்க ஹேண்டில் பண்ணதில்லை. எதற்காக, ஏன் அப்படின்றதெல்லாம் நான் விளக்கம் கொடுத்துருப்பேன். அது எச். ராஜா அவர்கள் சரியாக ஹேண்டில் பண்ணல. ஸோ அதனால் அந்த விஷயமும் அவர் அவருக்கு தள்ளி போயிடுச்சு. ஸோ எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் கட்சிக்காக இவ்வளோ தூரம் இந்து மதம்னு ஒரு இந்துத்துவ கொள்கைக்காக போராடின ஒருத்தர் இந்த பரிதாப நிலைக்கு வந்ததுக்கு அவரே தான் காரணம், அவருடைய அணுகுமுறை தான் காரணம். அவர் யாரையும் பெருசாக வளர்த்தவும் விடலை, பெருசாக இது பண்ணவும் இல்லை. சரி, இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இனிமேல் அவர் வரப்போகிறதில்ல. ஆனால் அவருக்கு இந்த பேராலிசிஸ் அட்டாக் வந்ததில்லை, இந்த பக்கவாதம் ஏற்பட்டுச்சு திடீர்னு, அது எதனால் ஏற்பட்டுச்சுன்றது தான் முக்கியம். அது உடல் ரீதியாக உண்மையிலே ஒரு பாதிப்பு ஏற்படுதா, இல்லை அவருக்கு எதிரிகள் வேண்டாதவங்க அவர் இந்த மாதிரி படுத்த படுக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டாங்களா, ஏதாவது உணவில் விஷம் கொடுத்துட்டாங்களா, இல்லை மாந்திரிகம் ஏதாவது பண்ணி பில்லி சூனியம் மாதிரி ஏதாவது பண்ணி அவரை எச். ராஜா அவர்கள் படுத்த படுக்கை ஆக்கிட்டாங்களா அப்படின்றது முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போது 2 விஷயத்தையும் நம்ம கரெக்டாக சொல்லிடுறோம். இதுக்கு பின்னாடி வாய்ப்பு என்னன்று, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்கும். அதனால் ஒருத்தர் பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ ஒரு நோக்கம் ஒருத்தருக்கு இருக்கும் ஒரு விஷயத்தில், அதனால் ஒரு பலன் இருக்கும். அந்த குறிப்பிட்ட பலனை அடையிறதுக்காக அவங்க அந்த நோக்கத்தோடு செயல்படுவாங்க. இப்போ எச். ராஜா அவர்களுக்கு எதிராக யார் செயல்படுவா, யாருக்கு இந்த நோக்கம் இருக்குன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. ஒன்று மரியாதைக்குரிய நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அவங்களுக்கு எதிராக எச். ராஜா அவர்களுக்கு எதிராக அவங்க பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சமீபத்தில் தான் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இந்த மாதிரி அவர் திமுக குடும்பமே நாசமாக போனோம்னா அவர் சபிச்சிருந்தார், ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசினார். தமிழ்நாட்டை திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தியாக மாற்றுவேன் அப்படின்லாம் பேசியிருந்தார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது. திமுக குடும்பத்துக்கு எதிராக அவர் சபித்தது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது, நான் வரேன். இன்னொரு 2வது விஷயம் என்னன்னாக்கா, அண்ணாமலையே எச். ராஜா அவர்கள் தான் என்னுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அண்ணாமலையோட பதவி போகிறதுக்கு ஒரு தூதுவராக செயல்பட்டார். ஸோ அண்ணாமலை பண்ணுற பில்லி சூனியெல்லாம் என்கிட்ட ஈடுபடாது. ஏன்னா நான் சிவபக்தன்,
நான் கடவுளை வணங்குறேன். என்னை வந்து அன்னை பராசக்தியும் காப்பாற்றுறாங்க. ஸோ எந்த மாந்திரிகமும் என்ன பண்ணாது. எனக்கு நிறைய பேர் நான் செய்ய ட்ரை பண்ணாங்க, எதுவுமே நடக்கலை. ஸோ கடவுள் என்னை காப்பாற்றிட்டார். அதனால் நான் தெய்வ நம்பிக்கை உள்ளவன்றதுனால, கடவுளை வணங்குறதுனால, அன்றாட பூஜை பண்ணுறதுனால என்னை எந்த பில்லி சுனியும் பாதிக்காது, யாரும் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா நான் எல்லார்ட்டையும் வந்து அரசியல் ரீதியாக பேசுவேன், தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி நான் எதுவும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி விஷயம் என்னை வந்து பெரிய அளவில் பாதிக்காது. அப்படி பண்ணாலும் பாதிக்காது, பண்ணவும் மாட்டாங்க மேக்ஸிமம். ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, அப்போ அண்ணாமலை வந்து அந்த மாதிரி எச்ராஜுக்கு பண்ணிட்டார். இது வாய்ப்பு, 2 வாய்ப்பு. 3வது வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இஸ்லாமிய சகோதரர்களை தான் அவர் வெறுப்போடு அவர் பேசுவார். ஸோ இஸ்லாமிய சகோதரர் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை அயோத்தியா மாற்றணுன்னே எச்ராஜா வந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக யாரோ ஒரு இஸ்லாமியர் வந்து இந்த மாதிரி பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து 3 டாக் இருக்குது. 3க்குமே பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து இயல்பாக வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு ப்ரெஷர்னால இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன். அவருக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, ஒன்று ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்கணும், அதனால் வந்து அந்த மாதிரி அட்டாக் வர்றது வாய்ப்பு இருக்குது. 2வது வந்து இந்த மாதிரி பில்லி சூன்யம் அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். முதல் ப்ரிஃபரன்ஸு ஸ்டாலின் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே கையில் வந்து மந்திர கொலை சுற்றுவார். அவர் வந்து அவங்க திமுக வந்து நாத்திக கோட்பாடு கொண்டவங்களாக இருந்தாலும், அவங்க வந்து சனாதன தர்மத்தை எதிர்த்து வெளியில் பேசுகிறாங்க இருந்தாலும், சனாதன தர்மத்தை வேறு இருப்போம், அழிப்போம், ஒழிப்போம்னு பேசுகிறதா இருந்தாலும், இங்கே வந்து பெரிய அளவில் கிறிஸ்தவர்களுக்கும் அப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கும் நாங்கள் தான் பாதுகாவலன்னு சொல்கிறதும், நாங்கள் அல்லேலுயான்னு சொல்லுவோம், இந்துக்களுக்கு ஏறிட்டோன்னு உதயநிதி பேசுறதாகட்டும், சேகர் பாபு பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இந்து கோயிலோட சொத்துக்களை கொள்ளையடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அவங்க தான். ஆனால் இப்படிலாம் பண்ணிவிட்டு, ஆனால் மாந்திரிகம் தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து துர்காசனம் பூஜை பண்ணி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறையாக வாக்கிங் போகும்போது கையில் ஒரு ஸ்டிக் இருக்கும், அது மந்திர கோல் தான், மந்திரிச்சு கொடுத்த ஒரு கோல். அவர் இடுப்பில் கூட ஒரு தாயத்து கட்டியிருக்கார் ஸ்டாலின் அவர்கள். அந்த தாயத்து மூலமாக தான் அவருக்கு வந்து வர எந்த ஒரு யாராச்சும் வேறு எதாவது அவருக்கு ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணாக்கா அது வந்து எடுபடாது அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு பாதுகாப்புக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவர் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பாதிப்புலேருந்து அதனால தான் கொஞ்சம் நரம்புலாம் பாதிக்கப்பட்டு அவர் வந்து கொஞ்சம் கை காலெலாம் கொஞ்சம் நடக்க முடியாமல் இருந்தார். அப்புறமா இந்த மந்திரக்கொல்லாம் கொடுத்து அவருக்கு வந்து இது பண்ணி பெரிய பாதிப்பு வராமல் அவர் காப்பாற்றி. இல்லைனா எப்போவோ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி எச்ராஜா மாதிரி படுக்கையாக ஆகியிருப்பார் அப்படின்றது நமக்கு சோர்ஸஸ் சொன்ன தகவல். நான் திமுக குடும்பத்திலேயே நிறைய நட்பு இருந்ததுனால, எங்கள் அப்பா திமுகவில் இருந்ததுனால எனக்கு எல்லாம் தெரியும். ஸோ அதனால் இப்போவும் நம்ம வேண்டிய ஆட்கள்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் நான் அடிக்கடி அவங்களோட பேசிப்பேன், தெரியும். எங்கள் சொந்தக்காரங்களே இருக்காங்க, அவங்களே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசினதுனால ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஏதோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதனால் புரிஞ்சுக்கணும், ஸ்டாலின் அவர்களை இந்த மாதிரி படுத்தப்படி ஆக்கிறதுக்காக, அவர் ஒன்றுலாம் பண்ணுறதுக்காக சில பேர் வந்து பிஜேபியில் சில பூசாரியெல்லாம் வச்சுக்கிட்டு சில பேர் எச்ராஜாலாம் ஏதோ பண்ணாங்கன்றது முதல்ல ஒரு கேள்வி. அந்த விஷயம் நடந்ததுனால அது வந்து திருப்பி அடிச்சு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் கையில் மந்திரக்கோள் இருக்குல்ல, அவங்க பெருசாக மந்திரம்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால அது வந்து போய் சேரலைன்னா யார் வச்சவங்க திருப்பி அடிச்சிடும். அதான் அந்த செய்வினியோட ஒரு இது. அந்த மாதிரி தான் எச்ராஜாக்கு அடித்து அவர் வந்து இதுவாகிட்டார்ன்றது ஒன்று. 2வது விஷயம் என்னன்னாக்கா, அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலை பதவி போகிறதுக்கு அவர் தான் முக்கிய காரணம் வந்தார். ஸோ அதனால் அண்ணாமலை வந்து எச்ராஜாவை பழி வாங்கிறதுக்கு அவர் அப்படி தான் பண்ணுவார். கேடி ராகவனை அண்ணாமலை தான் பண்ணது, வீடியோ போட்டு காலி பண்ணது, மதன் ரவிச்சந்திரன் காலி பண்ணது, காயத்ரி ரகுராம கட்டம் கட்டி காலி பண்ணது, எஸ்சி சேகரை காலி பண்ணது, அந்த மாதிரி நிறைய பேர் அண்ணாமலை காலி பண்ணார். ஸோ அவர் எதிர்த்தா எல்லாரையும் வாழ விட மாட்டார், ஏதாவது ஒன்று கட்டம் கட்டி தூக்குவார். எச்ராஜா அவர்கள் வந்து அவர் பதவி கிடையாது அவருக்கு பெருசாக ஒன்றும், அவர் ஒன்றும் பெரிய எம்எல்ஏ நிற்க போகிறது எதுவும் பண்ண போகிறது இல்லை. அப்போ எச்ராஜா தான் அது காரணன்றது தெரிஞ்சதுனால அண்ணாமலை வந்து எச்ராஜாவுக்கு ஏதோ பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எச்ராஜா ஆதரவாளர்கள் என்கிட்ட சொன்னாங்க. பிஜேபி விசாரித்தா இந்த மாதிரி விஷயம் நடக்குது. 2 இதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3வது என்னென்னா, இஸ்லாமியர்கள் தொடர்ந்து ஒரு பேசிட்டே இருப்பார், தமிழ்நாட்டை அயோத்தியா மாற்றுவன் பேசுகிறது மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ அந்த விஷயத்துக்காக இஸ்லாமியர்கள் இனிமேல் எச்ராஜா வாயை திறக்கக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது, ஆக்டிவாக இருக்கக்கூடாதுக்காக அவங்களும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் இது வந்து அதிகாரப்பூர்வமாக இது வந்து சான்சஸ் தான் சொல்கிறேன். இவங்க தான் பண்ணிட்டாங்கன்றதுக்கான எந்த ப்ரூஃபும் வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த விஷயத்தில் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த மந்திரம்லாம் பண்ணுறதுலாம் வந்து அவங்க பண்ண பூஜையெல்லாம் பண்ணதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்த கூட ஃபேக்குன்றோம் இந்த காலகட்டத்தில். ஸோ சம்மந்தப்பட்டவங்க வந்து பண்ணதை சில விஷயங்களை வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து நிரூபிக்கணும். அது வரைக்கும் இது வந்து ஒரு வதந்தியாக தான் பார்க்கப்படுது. எச்ராஜா அவர்கள் உண்மையிலே உடல்நலம் பாதிக்கப்பட்டு தான் நார்மலாகவே அப்படி ஆயிட்டாரா, ரத்த கொதிப்புனால அவர் வந்து ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணி எமோஷ்னல் ஆகி அந்த ப்ரெஷர்னால்
இப்படி ஆயிடுச்சா டெக்னிக்கலாக மருத்துவ படி, இல்லை அவருக்கு எதாவது பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்கன்றது இன்னும் கொஞ்ச நாளில் போக போக வெளியே வரும். கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்து தான் ஆகணும்.